ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கௌரிஷனான் ஹோம். நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லாவும் ஹெல்த்தியாவும் இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நாம பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கத்துக்கு தாங்க வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க பண்ற சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவும் மோட்டிவேஷனலாகவும் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இதே போல நான் மேலும் மேலும் வீடியோ போடுறதுக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்க நேத்து ஒரு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா 5 கோயில்கள் திருச்சியில இருக்கிற முக்கியமான கோயில்லாம் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு, நைட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் பக்கத்திலேயே ஒரு ரூம் எடுத்திருந்தோம். அங்க தான் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில கிளம்பி கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் நாங்க. நாங்க போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 9:30 ஆயிடுச்சு. அன்னைக்கு வந்து ஒரு அமாவாசை நாள் சண்டே அப்படின்றதால கொஞ்சம் க்ரௌடா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன் கோயிலு. நான் இந்த கோவிலுக்கு வர்றது வந்து பாத்தீங்கன்னா, 3வது வாட்டியும், 4வது வாட்டியும் இந்த ரங்கநாதர் டெம்பிள்க்கு வரேங்க. ஆனா என்னோட ஹஸ்பண்ட் வந்து நேட்டிவ் பாத்தீங்கன்னா, இந்த ஸ்ரீரங்கம் தான். கோவில் என்ட்ரன்ஸ் இருக்கிற கோபுரத்துல இருந்து அடுத்த தெரு 2வது தெருவே வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் வீடு தான். அவங்க வந்து இங்கேயே படிச்சு இங்கேயே வளர்ந்தவங்க. ஸோ கோவில் பத்தி ஃபுல்லாவே தெரியும். என்னோட மதர் இன்லாலாம் வந்து சாட்டர்டே சண்டேஸ்ல விசேஷ நாட்கள்ல கூட்டம் அதிகமா இருக்கும். மத்த நாட்கள்ல கொஞ்சம் க்ரௌட் கம்மியா இருக்கும். நேரா போய் சுவாமிய ஒரு ஒரு 1/2 மணி நேரம் வெயிட்டிங்லயே போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்ப நாங்க எல்லாமே செட்டில்டு வந்து பாத்தீங்கன்னா சென்னை தான். பட் ஆனா வருஷத்துல ஒரு வாட்டி எங்க குலதெய்வம் கோயில் திருச்சியில இருக்கு. அப்படி வரும்போது வருஷம் வருஷம் நாங்க ஸ்ரீரங்கம் டெம்பிள்க்கு வந்து சுவாமிய தரிசனம் பண்ணிட்டு தாங்க போவோம். ராஜகோபுரத்த தாண்டி நம்ம நடந்து வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா, சில கோபுரத்துக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டு, இதுக்கு மேல ஸ்லிப்பர் போட்டு போறதுக்கு அலோவ்ட் இல்லன்னுலாம் சொல்லுவாங்க. அப்பல்லாம் கிடையாதுங்க. கடைசியா நம்ம கோயிலுக்குள்ள என்டர் ஆகுற அந்த கோபுரம் பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா, ஸ்லிப்பர் ஸ்டாண்ட்லாம் வைக்கிறதுக்கு இடம் வச்சிருக்காங்க. அங்கே கொண்டு போய் விட்டுட்டு நம்ம தாராளமா கோயிலுக்குள்ள போலாம். கோவில் பக்கத்துல, அதாவது கோவிலோட மதில் சுவர் பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்லயே வந்து என்ட்ரன்ஸ் ஸ்ட்ரீட்ல நெறைய வந்து வெஜ் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். ஹோட்டல்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஃபுட் ஏதாவது வெளிய எங்கேயும் கிடைக்கல, எங்க சாப்பிடுறதுன்னு தெரியலன்னா, நீங்க இங்க சாப்பிட்டீங்கன்னா நல்லாருக்கும். டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். நாங்களும் வந்து கோவிலுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஒரு கடையில தான் வந்து பாத்தீங்கன்னா, அது வந்து வீடு மாரி இருக்கும். மெஸ் மாரி இருக்கும். அங்க தான் போய் சாப்பிட்டோம் நாங்க. ரொம்பவும் நல்லா இருந்த ஃபுட்டு. சாப்பிட்டுட்டு நாங்க கோயிலுக்குள்ள போறதுக்கே எங்களுக்கு டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு 10:15 போல ஆயிடுச்சு. அப்பயே க்ரவுட் வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா, இன்னைக்கு சண்டே அப்படின்றதால க்ரவுட் வர ஆரம்பிச்சுட்டாங்க. யூசுவலாவே ஸ்ரீரங்கம் பிஸியா தாங்க இருக்கும். எல்லா டைமும் க்ரவுடடா தான் இருக்கும். ஆனா, ஓவர் க்ரவுடடா இருக்கும். 1 ஹவர், 2 ஹவர் ஆகும் சாமி பார்க்கறதுக்கே அப்படின்னா, அது வந்து இந்த சாட்டர்டே, சண்டே சமயத்திலயும், இந்த லீவ் நாளு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, விசேஷ நாள் அந்த டைம்லலாம் ரொம்ப டைம் ஆகும். ஈவன் ஃப்ரீ தர்ஷனம் போனாலும் டைம் ஆகும். ₹100 தர்ஷனம் போனாலும் டைம் ஆகும். நாம கோபுரத்து வழியா உள்ள வந்துட்டோங்க. உள்ள வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுதான் என்ட்ரன்ஸ். இது வழியா தான் நம்ம வந்திருந்தோம். இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் சென்டர்லாம் வச்சிருக்காங்க. முதலுதவி மையம்லாம். அத அப்படியே கிராஸ் பண்ணி நம்ம நடந்து போனோம் அப்படின்னா, இங்க பாருங்க. ரொம்ப அழகா இருக்குல்ல இந்த மண்டபம். இந்த மண்டபத்துக்குள்ள தான் கடந்து நம்ம உள்ள போ வேண்டியதா இருக்கு. வாங்க அப்படியே போவோம் நடந்து. இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மண்டபத்துக்கு முன்னாடியே வந்து உள்ள போனோனே ஃபர்ஸ்ட்லயே வந்து ஒரு சென்டர் மாரி வச்சிருக்காங்க. அது என்னன்னா, அன்னதான சென்டர் உள்ள போணுமாமா. அதிலயே உள்ள ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா, லெஃப்ட் சைட்ல போனீங்கன்னா, அன்னதான சென்டர் வந்துரும் சாப்பிடுறதுக்கு. அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டோக்கன் குடுக்குறாங்க. இந்த கோபுர தரிசனம்னு சொல்லிட்டு. அதுக்கான டோக்கன்ஸும் இங்கே தான் விநியோகம் பண்றாங்க. நம்ம அதுக்கு பே பண்ணி ஒரு ஆளுக்கு ₹50ன்னு பே பண்ணி நம்ம உள்ள போய் தரிசனம் பண்ணணும். நாங்க இங்க வந்து சரி நம்ம வரும்போது போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு சுவாமிய தரிசனம் பண்ணிட்டு வந்துரலான்னு சொல்லிட்டு நாங்க உள்ள போக ஆரம்பிச்சுட்டோம். நடக்க ஆரம்பிச்சுட்டோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போனோம் அப்படின்னா, நம்ம இந்த கோபுரத்த தாண்டி போற மாரி இருக்கு இந்த மண்டபத்த. இங்க பாருங்க. இந்த தூண்கள்லாம் கிராஸ் பண்ணி போற மாரி அங்கங்க சைன் போர்டு வச்சிருக்காங்க. எப்படி டெம்பிள் போணும்னு. புதுசா போறவங்களுக்கு கண்டிப்பா கன்ஃப்யூஷனே வராது. ஏன்னா எல்லா இடத்துலயுமே சைன் போர்டு வச்சிருக்கிறதால எந்த ப்ராப்ளமும் இல்ல. அந்த மண்டபத்துலருந்து வெளிய வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடுல சக்கர தாழ்வார் சன்னதி இருக்குங்க. நேரா அந்த சன்னதிக்கு தான் போறோம். ஆக்சுவலா இந்த ஸ்ரீரங்கம் கோவில் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட சன்னதிகள் இருக்கு. ஏகப்பட்ட கடவுள்கள் இருக்காங்க. பட் ஆனா நம்ம முக்கியமா ஒரு சிலர போய் பார்த்தே ஆகணும் அப்படின்றவங்கள்ல இந்த சக்கர தாழ்வாரும் ஒருத்தராமா. எப்பவுமே எங்க மாமியார் உள்ள வந்தோனே ஃபர்ஸ்ட்டு போய் சக்கர தாழ்வார பார்த்துட்டு வந்துடலான்னு அவர பார்த்துட்டு அப்புறம் தான் நாங்க உள்ளயே போவோம். உங்களுக்கே தெரியும். நான் கோவிலுக்கு வெளிய மட்டும் தான் என்னால வீடியோ எடுக்க முடியும். உள்ள இருக்க சுவாமிய நம்மளால வீடியோ எடுத்து காட்ட முடியாது. அதனால ஜஸ்ட் அந்த என்ட்ரன்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து இதுல போட்டிருக்கேங்க. இந்த கோவில் எவ்ளோ பழமையானதுன்றதுக்கு இதோட கட்டிடக்கலை தான் சாட்சின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த கோவில் உள்ள ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம போகும்போது, அந்த தூண்கள் எல்லாம் பாருங்களேன், எவ்ளோ பழமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இத நம்ம நுணுக்கமா போய் எல்லாத்தையும் பார்த்தோம்னா அவ்ளோ அழகா இருக்கும் எல்லாமே. பட் ஆனா நம்ம ரெகுலரா வர்றதால அவ்ளோ கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்கறது கிடையாது. நம்ம போய் உள்ள போய் சக்கர தாழ்வார தரிசனம் பண்ணிட்டு நாங்க வெளிய வந்துட்டோங்க. ஒரு பக்கம் தான் கடவுள் வந்து நம்ம முன்னாடி பார்த்து தரிசனம் பண்ண முடியும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, கடவுளோட பேக் சைட்ல வந்து ஒரு இது ஹோல் மாரி வச்சிருப்பாங்க. ஜன்னல் மாரி. அங்க போய் எட்டி பார்த்து அவர தரிசனம் பண்ணிட்டு வர மாரி இருக்கும்.
அங்கருந்து அவர தரிசனம் பண்ணிட்டு, திருப்பி நம்ம சுவாமி தரிசனம் பண்றதுக்காக உள்ள நடந்து போயிட்டுருக்கோங்க. போகும்போது நல்ல விசாலமான பிளேஸ் அப்படின்றதால காத்தோட்டமா இருக்கும். எங்க பார்த்தாலும் அந்த கட்டிடக்கலை வந்து அவ்ளோ அழகா இருக்கும். இவ்ளோ பழமையான கோவில் வந்து, இவ்ளோ மக்கள் வந்து கூட இந்த இடத்த இவ்ளோ அழகா நீட்டா வச்சிருக்காங்களே பரவால்ல அப்படின்ற மாரி தான் இருக்கும். ஏன்னா அவ்ளோ சூப்பராவும், சுத்தமாவும் வச்சிருப்பாங்க இந்த கோவில. அடுத்ததா இந்த கோபுரத்த தாண்டி நம்ம உள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா, இங்கேயும் ஒரு மண்டபம் மாதிரி வந்திருந்தது. நல்லா பெரிய பெரிய தூண்களுக்கு நடுவுல நம்ம நடந்து போற மாரி இருந்தது. அந்த காலத்துல எப்படிங்க இப்படிலாம் கட்டியிருப்பாங்க கோவில? ஆச்சரியமா தான் இருக்கு பார்க்கும்போது. சரி வாங்க அப்படியே நடந்துகிட்டே போய் நம்ம கருடரோட சன்னதிய தரிசனம் பண்ணலாம். சுவாமி பெருமாள தரிசனம் பண்றதுக்கு முன்னாடி அவருக்கு ஆப்போசிட்லயே கருடர் இருப்பாரு. அவர நம்ம தரிசனம் பண்ணிட்டு தான் போற மாரி இருக்கும். இத்தன முறை இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன். முதல் முறையா கருடரோட சன்னதி இந்த வாட்டி ஓப்பன்ல இருக்கு. நான் போய் சாமி கும்பிட்டுட்டு வரப்போறேன். கருடரோட சன்னதி நான் ஃபோட்டோ வந்து உங்களுக்கு ஆட் பண்றேன். அதுல வீடியோல காட்ட முடியாது. அதனால தான். கருடர தரிசனம் பண்ணிட்டு, அப்படியே ஆப்போசிட்ல நடந்து வந்தோம் அப்படின்னா, உள்ள போய் ரங்கநாதர தரிசனம் பண்ண வேண்டியதுதான். அதுக்கான கியூ வந்து அப்படியே ஆப்போசிட்லயே போயிட்டுருக்கும். நம்ம அந்த லைன்ல உள்ள போ வேண்டியது தான். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ எடுக்க முடியாது. சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வெளிய வந்து தான் வீடியோ எடுக்க முடியும். பட் ஆனா உள்ள எப்படி இருக்கும் லைன் அப்படின்றத நான் இதுலயே சொல்லிட்டேங்க. அந்த கியூல நின்னு நம்ம உள்ள போன உடனே, லெஃப்ட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ தர்ஷனம் போகும். ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, ₹100 ஸ்பெஷல் தர்ஷனம் போகும். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ நீங்க அதுல போங்க. நாங்க போனப்போ கொஞ்சம் க்ரவுடடா இருந்ததால, அன்னைக்கு அமாவாசைன்றதால ரொம்பவே க்ரவுடுன்னு கூட சொல்லலாம். அந்த டைம்ல நாங்க என்ன பண்ணோம், சரி ₹100 தர்ஷன்ல போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ₹100 தர்ஷன்ல போனோம். ஈவன் ₹100 தரிசனம் கூட ஃப்ரீ தர்ஷன் அளவுக்கு அதே க்ரவுட்ல தான் இருந்தோம் நாங்க பார்க்கறதுக்கு. ஆனா சுவாமிய கொஞ்சம் சீக்கிரமாவே தரிசனம் பண்ண முடிஞ்சது. ஒரு 1 மணி நேரத்திலயும், 1 1/2 மணி நேரத்திலயும் சுவாமிய நாங்க தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். சுவாமிய பார்க்க போய் அந்த ₹100 கியூல நான் நின்னேன். நின்னு கொஞ்ச நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒரு மாரி மயக்கம் வரா மாரி இருந்துச்சு. நான் சாப்பிட்டு தான் போனேன். இருந்தாலும் எனக்கு ஒரு மாரி மயக்கம் வரா மாரியும், ஒரு மாரி படபடப்பா இருந்துச்சு. சரி நம்ம சாயங்காலம் வந்து சாமி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அந்த லைன் கிட்ட போகும்போதே அங்க இருப்பாங்க. ஆளுங்க இருப்பாங்க. இந்த லைன பைசா கலெக்ட் பண்றவங்க. அவங்க கிட்ட சொன்னேன், "நீங்க கேட்ட ஓப்பன் பண்ணி விடுங்க. நான் வெளிய போறேன். என்னால உடம்பு முடியல எனக்கு. நான் சுவாமிய வந்து சாயங்காலம் தரிசனம் பண்ணிக்கிறேன்னு." அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நானு, என்னோட 2 பசங்க, மாமியாரு, அண்ணா, என்னோட ஹஸ்பண்ட் எல்லாம் இருந்தோம். அவங்க என்ன சொன்னாங்க, "நீங்களும் உங்க ஹஸ்பண்ட் மட்டும் உள்ள போங்க குழந்தைய கூட்டிக்கிட்டு" அப்படின்னாங்க. சரி நீங்க நேரா போயிட்டு இந்த இந்த கியூல நின்னு அப்படியே போய் டக்குன்னு சுவாமிய பார்த்துருங்க அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, தேங்க் காட் அவங்க தொறந்து விட்டுட்டாங்க போல இருக்கு. உள்ள போங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்க அப்படியே போயி, அ உள்ள போனதுக்கப்புறம் அங்க ஒரே லைன் தான்றதால க்ரவுட் கிடையாது. கொஞ்சம் பிரீத் பண்றதுக்கு நல்லாவே ஸ்பேஸ் இருந்துச்சு. அவங்க உடனே உள்ள போங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நாங்க போயி ரங்கநாதர தரிசனம் பண்ணோம். ஒரு நிமிஷம் தான் பார்க்க முடியும் கரெக்ட்டா பெருமாள. அவரோட முகத்த பார்க்கணும், அவரோட பாதத்த பார்க்கணும். அவ்ளோ பெரிய ரூம்ல இத்துணூண்டு வாசல் தான் இருக்கும். அதுல அப்படி இப்படியே நம்ம எட்டி பார்த்தா தான் பார்க்க முடியும். நாங்க போன அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெருமாள் அமாவாசை அப்படின்றதால அவருக்கு அலங்காரமோ எதுவுமே பண்ணல. ஆக்சுவலா அலங்காரம்லாம் பண்ணாம மாலை கீலை எதுவுமே போடல அவங்க. பெருமாள் வந்து ஒரு வேஷ்டி மட்டும் தான் உடுத்தியிருந்தாரு. அப்படியே தரிசனம் பண்ணிட்டு நாங்க வெளிய வந்து கொஞ்சம் காத்தோட்டமா உட்காந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து நார்மலாவே ஆனேன். உண்மையாலே வந்து எனக்கு கொஞ்ச நேரத்துல அழைய வந்துருச்சு. சுவாமிய தரிசனம் பண்ணாம போயிடுவோமோன்னு நெனச்சேன் நான் இன்னைக்கு. பட் ஆனா பெருமாளோட புண்ணியத்தால நான் இன்னைக்கு அவர தரிசனம் பண்ணிட்டு வெளிய வந்துட்டேன் நானு. நாங்க முன்னாடியே சுவாமி பார்த்துட்டு வந்ததால, அங்க எதிர்ல ஒரு மண்டபம் இருந்தது. அத ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாங்க. ஏன் அப்டின்னா, இன்னைக்கு வந்து உற்சவருக்கு ஏதோ பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அத பார்க்கலாம். இது வழியா போய் அங்க உட்காந்து நம்ம அத பார்க்கலாம். அது வந்து கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, மூலவர் சன்னதிக்கு ஆப்போசிட்ல ஒரு மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்துல அந்த உற்சவரோட சிலைய வச்சு இவங்கலாம் பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் நாங்க அங்கேயே உட்காந்துருந்தோம். ஏன்னா நாங்க முன்னாடி வந்துட்டோம். அம்மாவும், அண்ணாவும் வர வேண்டியதுக்கு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு, அவங்க வரதுக்கு ஒரு 20 டூ 1/2 அன் ஹவர் ஆச்சுன்னு நெனைக்கிறேன். 20 மினிட்ஸ் டூ 1/2 அன் ஹவர் இருக்கும்னு நெனைக்கிறேன். அவங்க வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கிளம்பலான்னு இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மூலவரோட கோபுர தரிசனம் வந்து அப்படியே நம்ம பக்கத்திலேயே நின்னுட்டு பார்க்குற மாரி இருந்தது. அவ்ளோ நல்லா இருந்தது. அப்படியே கோபுர தரிசனமும் பண்ணிக்கிட்டு, மூலவரையும் இங்க இருந்தே கும்பிட்டுட்டு, அவங்க வந்ததுக்கப்புறம் நாங்க இறங்கி வந்துட்டோங்க அந்த இடத்துல இருந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மூலவர முன்னாடி தரிசனம் பண்ணிட்டு, அப்படியே வந்து அவருக்கு பின் சைட்ல அந்த கோயில்ல நம்ம கிராஸ் பண்ணி வெளிய வர மாரி இருக்கும். இங்க இருந்து பார்க்கறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பிரம்மாண்டமா இருக்கு. அங்க போட்டிருக்க நாமம் இருக்கு இல்லையா கீழ, அங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, பெருமாள் படுத்திருப்பாரு. அனந்த சயன கோலத்துல அவ்ளோ அழகா படுத்திருப்பாரு அவரு. அப்படியே நம்ம இங்கருந்து வெளிய போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்ல பாருங்க 2 பல்லி மேல பாருங்க. அந்த 2 பல்லி வந்து மேல இருக்கிற மாரி ஒட்டி வச்சிருக்காங்க. இந்த வாசல் என்னன்னு என் மாமியார்ட்ட கேட்டேன். என் மாமியார் சொன்னாங்க, "இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பரமபத வாசல்" அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து உள்பக்கம் இருக்கிறது. நம்ம வெளிப்பக்கம் போயிட்டு நான் வெளிய போனோனே உங்களுக்கு காட்டுறேன். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இந்த வாசல் வழியா வந்து தான் பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள போவாரு. அதுதான் இப்ப நீங்க பார்க்குறீங்க. அங்கருந்து அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நடந்து வந்தோம் அப்படின்னா, இங்க பாருங்க, நம்ம நின்னுட்டு இருந்த கியூ லைனே வந்துரும். இது வழியா தான் நம்ம போகணும்.
ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க பார்க்கறது தான் கடைசி மதில் சுவர். இந்த சுவர தாண்டி போனீங்கன்னா, நீங்க பெருமாள தரிசனம் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி மதில் சுவர் வழியா இப்ப நம்ம வெளிய வரோம் சாமிய கும்பிட்டுட்டு. எவ்ளோ பிரம்மாண்டமா இருக்கு பாருங்களேன், அந்த சுவரெல்லாம் பார்க்கறதுக்கு. எப்படிதான் இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்களோ அந்த காலத்துல. இப்ப எல்லா டெக்னாலஜிஸும் இருக்கு, எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கு, எல்லாத்தையும் பண்ண முடியும். அப்ப மனித உழைப்பு மட்டுமே வச்சு எப்படி இப்படி வந்து கட்டியிருப்பாங்களோ தெரியலல்ல. பிரம்மாண்டம் தான் போங்க. சரி வாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வெளிய போலாம். ஏன்னா இங்கருந்து அப்படியே வந்து வெளிய போயி, அதுக்கப்புறம் தான் நம்ம போய் தாயார தரிசனம் பண்ண முடியும். வாங்க போவோம். பெருமாள தரிசனம் பண்ணிட்டு வெளிய வந்துட்டோங்க. வெளிய வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெளிய வரும்போது ரைட் ஹேண்ட் சைட்ல திரும்புனோம்னா, தாயார் சன்னதி போகும் வழின்னு போட்டிருப்பாங்க. அங்க தான் போயிட்டுருக்கோம். வாங்க போவோம். இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி திருக்கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, 108 வைணவ திவ்ய தேசங்களில முதன்மையானது இது. தானாக தோன்றிய திருத்தலங்களில் முதன்மையானது இந்த பூலோக வைகுண்டம் அப்படின்னு இந்த ரங்கநாத சுவாமி கோயில் தான் சொல்றாங்க. ஆழ்வார்களால மங்களாசாசனம் செய்யப்பட்ட கோவில் தான் இந்த திருத்தலம். அது மட்டும் இல்லாம வைணவ திருத்தலங்கள் எல்லாத்துக்குமே தலைமை பீடமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ரீரங்கம் கோவில் தான் இருக்கிற மாரி சொல்றாங்க. ஒரு 2 ஆத்துக்கு நடுவுல ஒரு தீவுல இருக்கக்கூடிய ஒரு குட்டி ஊர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்றாங்க. மொத்தம் இந்த ஊரோட பரப்பளவே வந்து பார்த்தீங்கன்னா, 600 ஏக்கர் தான் அப்படின்றாங்க. இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஊர் நடுவுல இருக்கு. ஒரு பக்கம் காவிரி ஆறு ஓடுது. இன்னொரு பக்கம் கொள்ளிடம் ஆறு ஓடுது. இந்த 2 ஆத்துக்கும் நடுவுல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரங்கநாதர் டெம்பிள் இருக்கு. இந்த கோவில சுத்தி 7 சுவர் இருக்குங்க. அந்த 7 சுவர தாண்டி தான் நம்ம போய் சுவாமிய தரிசனம் பண்ண முடியும். இந்த கோவிலோட மொத்த பரப்பளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 186 ஏக்கர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவிலோட மொத்த பரப்பளவு. ஆசியாவிலே மிகப்பெரிய உயரமான ஒரு ராஜகோபுரம் உடையது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் கோபுரம் தாங்க. இந்த கோபுரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1987ல தான் வந்து கட்டியிருக்காங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. என் மாமியார் சொல்லியிருக்காங்க. அவங்க மொத மேரேஜ் ஆயி இந்த ஊருக்கு வரும்போது, அப்போ வந்து கட்டிட்டு இருந்தாங்களாமா இந்த ராஜகோபுரம். அதுக்கு முன்னாடி வந்து மொட்டை கோபுரமா தான் இருந்தது அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவங்க அவங்களோட அந்த வயசுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மொட்டை கோபுரத்த பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மேல வந்து ராஜகோபுரமே கட்ட ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அந்த ராஜகோபுரத்த கட்டி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் ஆனதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த கோவிலோட டைமிங்ஸ் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில 6 மணிலேருந்து நைட் 8:30 மணி வரைக்கும் தாங்க கோவில் ஓப்பன்ல இருக்கும். இதுல நடுவுலலாம் பிரேக்லாம் கிடையாது. எல்லா நேரமும் கோவில் வந்து ஓப்பன்ல தான் இருக்கும். பட் ஆனா சுவாமிக்கு பிரசாதம் படைக்கிற டைம் மட்டும் திரை போட்டு வச்சிருப்பாங்க. அந்த டைம் மட்டும் ஒரு 10, 20 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ற மாரி இருக்கும் எக்ஸ்ட்ரா. நாம தாயார் சன்னதிக்கு தாங்க போயிட்டுருக்கோம். போற வழியில வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் ஒரு 10 நிமிஷமாவது ஆகும். எவ்ளோ பெரிய பிரகாரம் அப்டின்னா, ஒரு பாதி கோவில நம்ம கிராஸ் பண்ணி போய் தான் தாயார தரிசனம் பண்ணணும். இந்த இடத்து வழியா தான் நம்ம போக போறோம். இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல தன்வந்திரி சன்னதி இருக்கு. அது வழியா தான் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள போற மாரி இருக்கும். தன்வந்திரி சன்னதி இருக்கு. கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமாவே நம்ம வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 5 குழி அப்டின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அதுல கைய விட்டு சுவாமிய வந்து பரமபத வாசல்ல நம்ம எட்டி பார்க்குற மாரி வச்சிருப்பாங்க. அங்க வந்து அங்கேயும் ஒரு சன்னதி இருக்கு. அந்த இடத்துல வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ் நாட் அலவுடுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் வீடியோ எடுக்கல. இந்த தன்வந்திரி சன்னதிக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த கோபுரம் பார்த்தீங்கன்னா, இதுதான் பரமபத வாசல். நம்ம போகும்போது பார்த்துட்டு போலாம். தாயார தரிசனம் பண்ணிட்டு இதே வழியாவும் வரலாம். இல்ல அப்படியே கூட வெளிய போலான்னு சொன்னாங்க. தாயார் சன்னதிக்கு பக்கத்துல வந்துட்டோங்க. இந்த மண்டபம் தெரியுது இல்லையா? இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, தாயார் சன்னதி. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, வெளியவே வந்து பிரசாதம், அப்புறம் அம்மனுக்கு கொண்டு போற பூக்கள்லாம் வச்சிருப்பாங்க. வேணும்னா வாங்கிக்கலாம் நம்ம. ஸோ அம்மனோட வாசல்லருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, கேமரா ரெஸ்ட்ரிக்ஷன்னு போர்டு வச்சிருந்தாங்க. ஸோ நம்ம அதனால எந்த இடத்துலயும் வீடியோ எடுக்கல. நம்ம போய் தாயார தரிசனம் பண்ணிட்டு உங்களுக்கு வெளிய வந்து நான் சொல்றேன். தாயார் சன்னதிக்கு போய் தாயார ரொம்ப நல்லாவே தரிசனம் பண்ணிட்டு வெளிய வந்தாச்சுங்க. ஆ சன்னதியில பிரசாதமா என்ன குடுத்தாங்கன்னா, இங்க வந்து மஞ்சள் தான் தருவாங்க. ஸோ மஞ்சள் வாங்கிட்டு வெளிய வந்துட்டோம். இங்க உள்ள வந்து 2 லைன் இருக்குங்க. ஒண்ணு வந்து பொது தரிசனம். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ₹50 தர்ஷன என்ட்ரி 2 இருக்கு. அதுல கூட நம்ம போய் பார்த்துக்கலாம். தாயார கும்பிட்டுட்டு வெளிய வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய துளசி மாடம் ஒண்ணு இருக்கும். அதுக்கப்புறம் நாகர் சன்னதி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் கும்பிட்டுட்டு நம்ம வெளிய வந்தாச்சு கம்ப்ளீட்டாவே. இந்த மண்டபத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, கும்பிட்டுட்டு வெளிய வந்தோம் நாம. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிரசாத கவுண்டர்ஸும் வச்சிருக்காங்க. தாயார் சன்னதி வாசல்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இது வெளிய வந்த உடனே பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கோபுரம் ஒண்ணு இருக்கு. இங்கேயும் நெறைய சன்னதிகள் இருக்கு. எல்லா சன்னதியும் போய் பார்க்க முடியாது. நம்ம முக்கியமான சன்னதி மட்டும் தான் போய் பார்த்துட்டு வர மாரி இருக்கு இப்போ. ஒவ்வொரு பிரகாரத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சன்னதியா நம்ம போயிட்டு வந்தோம்னா, ஒரு பிரகாரத்தோட சன்னதியே நமக்கு ஹால்ஃப் அ டே எடுத்துரும். எல்லா சுவாமியும் தரிசனம் பண்ணிட்டு வர்றதுக்கு. அதனால தான் இங்க வர முக்காவாசி பேர் பெருமாளையும், தாயாரையும் தரிசனம் பண்ணிட்டு, இன்னும் ஒரு சில சுவாமிகள தரிசனம் பண்ணிட்டு கெளம்புறாங்க.
நாமளும் அப்படியே கிளம்பி வெளிய வந்தாச்சு. நாம அந்த பரமபத வாசல் வழியா உள்ள போனோம் இல்லையா? அதே வாசல் வழியா தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெளிய வந்திருக்கோம். அப்படியே அங்கேயே நின்னு பரமபத வாசலையும் கும்பிட்டுட்டு, அங்கருந்து நடக்க ஆரம்பிச்சுட்டோம். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு பெரிய குளம் ஒண்ணு இருந்தது. இந்த கோவில்ல மட்டும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 9 நவ தீர்த்தங்கள் இருக்காமா. அதுல ஒரு தீர்த்தமா தான் இந்த குளமும் விளங்குறதுன்னு சொல்றாங்க. போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய 7 அதிசயங்கள உங்ககிட்ட சொல்றேங்க. உலகத்துல எத்தனையோ பெருமாள் கோயில் இருந்தாலும், ஆனா இந்த கோவில்ல மட்டும் தாங்க 7 பிரகாரங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாம 7 மதில் சுவர தாண்டி தான் இந்த பெருமாளையே நம்ம போய் தரிசனம் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம 7 தாயார்கள் இந்த ஆலயத்துல இருக்காங்க. என்னென்ன தாயார்கள் நான் பேர் சொல்றேன் பாருங்க. ஸ்ரீதேவி, பூதேவி, துலுக்க நாச்சியார், சேரகுல வள்ளி நாச்சியார், கமலவல்லி நாச்சியார், கோதை நாச்சியார், ரங்க நாச்சியார் அப்படின்னு சொல்லிட்டு 7 தாயார்கள் இந்த ஆலயத்துல இருக்காங்க. அது மட்டும் இல்ல. இங்க 7 உற்சவம், 7 திருவடி சேவை, 7 கண்டு களிக்கும் சேவை இதெல்லாம் மட்டும் இல்லங்க. இந்த ஆலயத்துக்குன்னு ஒரு 7 அதிசயங்கள் இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். அதையும் இதுல சொல்றேன் பாருங்க. அதுல முதலாவதா வந்து பாத்தீங்கன்னா, ரங்க விமானம். இந்த ஸ்ரீரங்க விமானம் பாத்தீங்க அப்படின்னா, சுயம்புவா உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பொன்னால வேடப்பட்ட ஒரு தங்க விமானம். இதுல மேல இருந்து பார்க்கும்போது ஓம்ன்ற பிரணவ வடிவில வந்து பாத்தீங்கன்னா, காட்சி அளிக்கும்ன்ற மாரியும் சொல்றாங்க. இந்த தங்க விமானத்த இங்க இருந்து 24 கிலோமீட்டர் சுற்றளவுல எங்க இருந்து நீங்க சுவாமிய வழிபட்டாலும், இறைவனோட திருவடி அடையக்கூடிய முக்தி நிச்சயம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்தல வரலாறு சொல்லுதுங்க. 2வது அதிசயம் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ ராமானுஜரோட திருமேனிங்க. 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மிக சிறந்த மகானான ஸ்ரீ ராமானுஜரோட உடல் வந்து பார்த்தீங்கன்னா, 885 ஆண்டுகள் கழிந்து கூட இந்த கோவில்ல பதப்படுத்தப்பட்ட நிலையில வைக்கப்பட்டு, அவரோட திருமேனில பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் தலைமுடி, நகம்லாம் வளர்றத பார்க்கலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸ்ரீ ராமானுஜரோட பூத உடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த விதமான ரசாயன பொருட்களும் இன்றி, இயற்கையான மூலிகைகள் கொண்டு அவரோட உடம்ப பதப்படுத்தப்பட்டு, இங்க கோவில் வளாகத்துல வச்சிருக்காங்க. அவரோட திருமேனி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உடையார் சன்னதியில இருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கும் பக்தர்கள் போனா அத பார்க்கலாம் அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 3வதா வந்து பார்த்தீங்கன்னா, அசையும் கொடிமரம்னு சொல்றாங்க. ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய ரங்கவிலாஸ் மண்டபத்துல இருக்கக்கூடிய கல் கொடிமரம் பார்த்தீங்கன்னா, நம்ம விழுந்து வணங்கும்போது அது அசையற மாரி நமக்கு இருக்குமாமா. அது வந்து ஒரு கல் கொடிமரம் தான். ஆனா ஒரு மரம் போல அது அசையறத பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. 4வது அதிசயமான வளரும் நெற்குதிர்கள பத்தி நம்ம பார்ப்போம். சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய சுமார் 20 அடி விட்டமும், 30 அடி உயரமும் கொண்ட 5 பிரம்மாண்டமான நெற்குதிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷம் அப்படின்ற மாரி மென்ஷன் பண்றாங்க. இதுல எவ்ளோ நெல் கொட்டினாலும் கொள்ளளவு வந்து பார்த்தீங்கன்னா குறையறதே இல்ல. குறையாமல் இருப்பதே இல்ல அப்படின்ற மாரி மென்ஷன் பண்றாங்க. இதுதான் இதோட சிறப்புன்னும் சொல்றாங்க. 5வது அதிசயமான அரங்கனின் தேயும் செருப்புகள பத்தி பார்ப்போங்க. திருவரங்கத்துல இருக்கக்கூடிய பள்ளிகொண்ட ரங்கநாதர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் அணிஞ்சிருக்கிற செருப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா தேயுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த தேஞ்ச செருப்புகள வந்து பார்த்தீங்கன்னா, திருக்கொட்டம் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, துணியால மாட்டி வச்சிருப்பத நம்ம இன்னைக்கு கூட போனா பார்க்கலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. 6 மாசத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா, ரங்கநாதருக்கு திருப்பாதத்துல இருக்கக்கூடிய அந்த காலணிய கழட்டி, அப்போ அந்த காலணிய வந்து மாத்துவாங்களாமா. அப்ப பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த செருப்பு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் நடந்து நடந்து தேஞ்ச போல இருக்குமா அந்த ஸ்லிப்பர்ஸ் பார்க்கறதுக்கு. இதுவும் ஒரு அதிசயம்ன்றாங்க. அது மட்டும் இல்ல. இந்த செருப்ப தயாரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ 2 ஊர்ல செய்றாங்களாமா. ஒரு செருப்பும் ஒவ்வொரு ஊர்ல செய்வாங்களாமா. ஆனா 2 செருப்பையும் சுவாமிக்கு எடுத்துட்டு வந்து போடும்போது கரெக்ட்டா 2த்தையும் பக்கத்துல பக்கத்துல வச்சு பண்ண மாரி ஒரே மாரி இருக்குமாமா போடுறதுக்கு. அரங்கனின் ஜொலிக்கும் கண்களான 6வது அதிசயத்த பத்தி பார்ப்போங்க. ஆமாங்க. ரங்கநாதரோட திருக்கண்கள் பார்த்தீங்கன்னா, விபீஷ்ணரால வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அந்த கண்கள் பார்த்தீங்கன்னா, விலை மதிப்பில்லாத வைரத்தால ஆனதுன்னு மென்ஷன் பண்றாங்க. அந்த வைரத்தால ஆன கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே பார்க்கறதுக்கு நிஜமான கண்கள் மாரி இருக்குமாங்க. அப்போ அந்த வைர கண்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்கிரமிப்பு காலத்துல திருடு போனதா சொல்றாங்க. தற்போது ரங்கநாதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திருக்கண்கள் இல்ல அப்படின்னு தான் சொல்லப்படுது. இங்க இருக்கக்கூடிய 7வது அதிசயமான 5 குழி 3 வாசல பார்ப்போங்க. ஸ்ரீரங்கம் கோயில்ல தாயார் சன்னதிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 5 குழி 3 வாசலோட அற்புதத்த நீங்க பார்க்கலாம். இங்க இருக்கிற 5 குழி வழியா வந்து பார்த்தீங்கன்னா, 5 விரல விட்டு தெற்கு பக்கம் நீங்க எட்டி பார்த்தீங்கன்னா, பரமபத வாசல் தெரியும்னு சொல்றாங்க. இப்படித்தான் தாயார் பெருமாள சேவிக்கிறாங்க அப்படின்றத சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அர்த்த பஞ்சக ஞானத்த குறிப்பதே இந்த 5 குழி அப்படின்னும் சொல்றாங்க. இந்த 3 வாசல் என்பது பிரம்மத்தின் வழி பெரியோர்களோட வாக்குன்னு கூட மென்ஷன் பண்றாங்க. நாம சுவாமியெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்ப நம்ம வெளிய போக போறோம். வெளிய போக போறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா,
இந்த கோபுர தரிசனம் இருக்குன்னு சொன்னிருந்தேன் இல்லையா போகும்போது, அந்த கோபுர தரிசனத்த பார்த்துட்டு நம்ம வெளிய போலாங்க. இது வந்து வரும்போதே நம்ம இத பார்க்கலாம். அன்னதான நன்கொடைன்னு போட்டிருப்பாங்க இங்க. இது உள்ள போனீங்கன்னா அன்னதானம். பக்கத்துல இருக்கிற இந்த கவுண்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, கோபுர தரிசனம் செல்லும் வழின்னு போட்டிருப்பாங்க. இவங்க கிட்ட போயிட்டு டிக்கெட் எடுத்துக்கணும். ஒரு ஆளுக்கு ₹50. கிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் கிடையாது. எடுத்துட்டு அப்படியே அந்த அன்னதானம் போற வழியிலேயே நேரா போனோம்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஸ்டெப்ஸ் போகும். அது மேல போய் ஏறி போய் மேல போனீங்கன்னா ஒரு பெர்சன் நிப்பாரு. அவரு அந்த ₹50 டோக்கன செக் பண்ணிட்டு நம்மள வந்து அலோ பண்ணுவாராங்க. அப்படியே கீழ பார்த்தீங்க அப்படின்னா, நேரா போயிட்டீங்கன்னா, அன்னதான கவுண்டர் இருக்கும். அதுக்கான லைன் அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சரிங்க. நம்ம கோபுரம்லாம் தரிசனம் பண்ணலாம். இன்னொரு விஷயமும் சொல்றேங்க. இந்தியாலே மிகப்பெரிய கோயில் எது பார்த்தீங்கன்னா, இந்த திருச்சியில இருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாதர் கோயில் தாங்க. அது மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கக்கூடிய 10 பெரிய கோயில்கள்ல இந்த ரங்கநாதர் கோயிலும் வருதுங்க. ஆசியாவிலேயே மிக உயரமான ராஜகோபுரம் கொண்ட கோயில் எது பார்த்தீங்கன்னா, அதுவும் இந்த ஸ்ரீ ரங்கநாதர் கோயில் தாங்க. இத்தனை பெருமைகளை அடக்கிய அந்த கோயில் கோபுரங்கள் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாக்குறீங்களா? இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு ஒவ்வொரு வரிசையா பாருங்க. முதல்ல நம்ம ராஜகோபுரம் சைட்ல இருந்தே பார்ப்போம். முதல்ல ராஜகோபுரம், அதுக்கப்புறம் இன்னொரு கோபுரம், அதுக்கப்புறம் இன்னொரு கோபுரம், அடுத்ததா இந்த கோபுரம்ங்க. இந்த பக்கமே 4 கோபுரம் தரிசனம் பண்ணிட்டோம். அப்படியே அந்த பக்கம் திருப்பி காட்டுறேன் பாருங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அப்படியே ரைட் ஹேண்ட் சைட்ல 2 கோபுரம் இருக்கும். அப்படியே அத தொடர்ந்து ராஜகோபுரத்துக்கு கன்டினியூஸா பார்த்தீங்கன்னா, கோபுரங்களா இருக்கும். ஒரு கோபுரம் தரிசனம் பண்ணாலே கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. இத்தன கோபுரங்களையும் நம்ம தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் தரிசனம் பண்ணிக்கங்க. உங்களுக்கும் அந்த புண்ணியம்லாம் வந்து சேரட்டும்னு நானும் வேண்டிக்கிறேன். இந்த கோபுர வரிசையில தங்க கோபுரம்னு ஒண்ணு வருது பார்த்தீங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ரங்கநாதர் பள்ளிகொண்ட கோபுரம். அங்க தான் அவரு இருக்காரு. அதுதான் வந்து கருவறை கோபுரம்னு சொல்லுவாங்க. இங்க இருந்து பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு உண்மையாலே நான் நினைச்சு கூட பார்க்கல. இங்க இருந்து பார்த்ததுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம். நீங்களும் நல்லா கும்பிட்டுக்கங்க. உங்களுக்கும் எல்லா நல்லதும் வந்து சேரட்டும். நீங்க யாராவது ஸ்ரீரங்கம் வந்து ரங்கநாதர தரிசனம் பண்ணிட்டு போறீங்கன்னா, மறக்காம இந்த கோபுர தரிசனமும் பண்ணிட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்க கோபுர தரிசனம்லாம் பண்ணிட்டோம். அப்படியே இறங்கி நம்ம வெளிய போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. என்னோட சேனல நீங்க முதல் முறையா பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது திருச்சி ஸ்ரீரங்கத்துக்கு போறது மாரி இருந்தா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பாய் பாய். இன்னொரு வீடியோல நான் வந்து உங்கள மீட் பண்றேன். பாய்.